ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஓல்டு புக்கோட சீரீஸ் தான். 2 பார்த்தாச்சு. அடுத்த கண்டினியூ லெசன் தான் இது. இதில் வந்து புக் பை கொஷின்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் ஒரு 7 கொஷின்ஸ் பக்கமாக தான் இருக்கும் இந்த ஒழுக்கமுடைமை டாப்பிக்கில். ஏன்னா அது மட்டும் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. மீதி 2ஓட புக் பை கொஷின்ஸும் நமக்கு வேணாம். அதனால் இதை மட்டும் பார்த்துருவோம். மாறி இருப்பவர் யார்? அது மட்டும் இல்லாமல் இங்கே பலவுள் தெரிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அதோட தமிழ் பேர் தான் பலவுள் தெரிவு. நான்முகனார், சென்னா போதார், பெருநாவலர், நக்கீரர். இதில் வந்துட்டு 3 பேர் வந்து அவருடைய சிறப்பு பெயர். நக்கீரர் மட்டும்தான் அவருடைய பெயர் கிடையாது. அதனால் அதுதான் திருக்குறள் பற்றியதான கீழுள்ள கூறுகளுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இது படிக்கும் போதே சொல்லியிருந்தோம்ல, அறத்துப்பால் வந்து புலவர் கூற்றாகவும், பொருட்பாலும் அறத்துப்பாலும் புலவர் கூற்றாக இருந்திருக்கும், காமத்துப்பால் வந்து கதைமாந்தரோட கூற்றாக இருந்திருக்கும் அப்படின்னு படித்தோம்ல. பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல கொஷின்ஸும் இருக்குது. கீழே உள்ள எதினிலிருந்து தீப்பி ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு தான் தீப்பி ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிமு 31. அடுத்தது 4வது கொஷின், ஆகுபயிர் உள்ள பாடலடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு அப்படிங்கிறது எதுக்காகி வந்திருக்குன்னா, உலகத்தில் இருக்க மக்களுக்கு. அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த கொஷின், உள்ளதன் பெருமையும் இல்லதன் சிறுமையும் உணர்த்தும் குறள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது எந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இங்கே பார்க்கணும் அப்படின்னா, அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது உள்ளதன் பெருமை தானே கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுனால என்ன ஆகுது, இல்லாததுனால என்ன சிறுமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழுக்காறு பொறாமையுடன் வந்து செல்வம் இருக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இல்லாததோட சிறுமை தானே, உயர்வு இருக்காது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு இங்கே நம்ம வந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு, இந்த இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். அடுத்தது, ஒழுக்கத்தின் ஒழுகுவார் உறவோர் இலக்கத்தின் ஏதம் படுபாங்கறிந்து. இக்குறளில் ஒழுக்கத்தின் எந்நிலையை உயர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒழுக்கத்தோட வரையறை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கீழுள்ள குறள்களில் எது ஒழுக்கத்தின் தன்மையினை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் மக்தை துணை. எந்த வகையில் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படிங்கிறத அந்த 2வது குறள் தான் சொல்லுது. அதனால் இதுக்கு நம்ம ஆன்சர் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் மக்தை துணை. சிலபஸில் கவர் ஆகிற கொஷின்ஸ் இவ்வளோ தான். மற்ற கொஷின்ஸ் எல்லாமே அந்த சொல்வன்மை அந்த அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் அந்த கொஷின்ஸ் நமக்கு வேணாம். அடுத்தது சங்க இலக்கியங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியங்கள் வந்து நம்ம படிக்க மாட்டோம். இதில் இருக்க பொருள் மட்டும் நம்ம படிச்சுப்போம். சொற்பொருள் அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம படிச்சுப்போம் சங்க இலக்கியங்களில். ஃபஸ்ட் என்ன கொஷின் அப்படின்னா, அகலி அகலப்பெற்ற பள்ளம். அருப்பம் அப்படின்னா அரண், அழுவம் அப்படின்னா போர்க்களம். அதே மாதிரி அழுவம் அப்படின்னா நம்ம கடலையும் சொல்லுவோம். சரிங்களா? அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இடுபு அப்படிங்கிறது இடுதல். முள்ளிடுபு அப்படின்னா முள்வேலி இடுதல். சரிங்களா? இடுபு அப்படின்னா இடுதல். இருத்து அப்படின்னா அழித்து. அதே மாதிரி வேலி இடுபு அப்படின்னா வேற்படையை செலுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்டு அப்படின்னா கை கொண்டு. ஊன் துவை அடி செல் அப்படின்னு ஊனும் அரிசியும் குலைய சமைத்த உணவு. அதுதான் வந்து அதோட பொருள். அடுத்தது, ஏணி அப்படின்னா எல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒச்சி அப்படின்னா வீசி. கடந்துனா போரிட்டு வென்று. அடுத்த கொஷின், கணையலு அப்படின்னா திரட்சி மிக்க கணைய மரம். கதவம் அப்படின்னா வாயில் கதவு. கது அப்படின்னா வடு. கதவாய் அப்படின்னா வடுக்கங்களை கொண்ட ஈண்டு முனை முறிந்த எனும் பொருளில் வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமஞ்சூல் அப்படின்னா நிறைசூல். அடுத்தது, குண்டு அப்படின்னா ஆலம் குழி இதெல்லாம். தாயம் அப்படின்னா வழி வழி வரும் உரிமை. தாயம் முறை. திணி அப்படின்னா திண்மை திட்பம். அடுத்தது, துணங்கை அப்படின்னா ஒரு வகை கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென்ற மன்னர் போர்க்களத்தில் துணங்கை கூத்து ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு மரபாக சொல்லியிருக்காங்க. துலங்கு அப்படின்னா அசைவு, அலைகளால் அசைதலை உடைய. துவன் அப்படின்னா நெருகு, துவன்றி, நெருங்கி, இதெல்லாம் அதோட மீனிங். தூணி அப்படிங்கிறது அம்பரத்தாணி, அம்புகள் வைக்கப்படுவதற்கான கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்புகள் வைக்கப்படுவதற்கான ஒரு கூடு தான் வந்து தூணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோல் அப்படின்னா ஈண்டு கேடயம் என்னும் பொருளில் வந்துள்ளது. கேடகம் அப்படிங்கிறது அதோட பொருள். தோல் அப்படின்னா. நலந்தலை அப்படிங்கிறது அகன்ற உள்ளிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலந்தலை உலகம் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம், அகன்ற உலகம் அப்படின்னு. அடுத்தது, நாட்பு அப்படின்னா நாட்பு என்னும் சொல்வு நாட்பு என வந்துள்ளது அப்படிங்கிறது திரிஞ்சு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாட்பு அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா போர்க்களம். நொசி அப்படின்னா வளைவு. நொசியா என்பதன் திடமிக்க நெஞ்சு எனும் பொருள் கொண்டதாகும். ஓகேங்களா? நொசியா அப்படிங்கிறது திடமிக்க நெஞ்சு அப்படிங்கிற பொருள் கொண்டதாகும். பிறங்கு அப்படின்னா குவிந்து. பீடு அப்படின்னா பெருமை. பீடர் அப்படின்னா பெருமையை உடையவர். நம்ம வந்து பீடுனோடனே துன்பம் அந்த மாதிரி எதுவும் நினச்சிடக்கூடாது. பீடு அப்படின்னா பெருமை. அடுத்தது, பொலம் அப்படிங்கிறது பொன். பொறி அப்படிங்கிறது புள்ளி. மூரி அப்படிங்கிறது வலிமை. அடுத்தது, வயங்கு அப்படின்னா விலங்கு. விளங்குதல் அப்படின்னா குறுக்கிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிக்கடவும் அப்படின்னா காற்று மோதி செலுத்தும். விழுமியோர் அப்படின்னா சிறந்தோர்.
இதுக்கு அடுத்த லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு சங்க இலக்கியங்கள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த இது வேணாம். நம்ம அடுத்தது வரும்ல கலித்தொகை, இதெல்லாம் இதோட பொருள்லாம் நம்ம அடுத்த பார்ட்லேருந்து படிச்சுப்போம் சரிங்களா. நம்ம வந்து பேஜ் நம்பர் 40 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம படிக்கும்போது பேஜ் நம்பர் 41லேருந்து 10 பேஜஸ் படிச்சிடலாம் ஓகேங்களா. நீங்கள் நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் படிக்கும்போது இதுலேயும் ஒரு 10 பேஜ் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் எழுத முடிஞ்சிடும்.